மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய அகிம்சையின் வழியில் நின்ற மகாத்மா காந்திக்கு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை துணை அவருக்கு சிறைக்கு போன போதெல்லாம் உடனே போயிருக்கிறார். அப்படி ஒரு மனைவி காந்திக்கு வாய்த்ததை வரலாற்றில் நாம் பார்த்தோம். களத்தை விட்டு நீங்காமல் கணவனோடையே நின்று களத்தில் மாண்டு போன வீர மனைவிகளையும் நம் காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் தானே. பல்பை கண்டுபிடிப்பது, ஒரு உலோகத்தை பயன்படுத்துவார், எரிந்து போய்விடும். வேறொரு உலோகத்தை பயன்படுத்துவார், மொத்தமும் வெடித்துவிடும். வேறொரு உலோகத்தை பயன்படுத்துவார், கொஞ்ச நேரம் எரியும் பிறகு எரிந்துவிடும். வேறொரு உலோகத்தை பயன்படுத்துவார், அசைந்தே கொடுக்கார். அவரும் பல விதங்களில் முயன்று பார்த்தார். அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், இத்தனை முறை தோற்றும் உனக்கு சோர்வு வரவில்லையா என்று கேட்டபோது எடிசன் சொன்னார், இத்தனை முறையிலும் ஒரு மின்சார விளக்கை எரிய வைக்க முடியாது என்று கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். தோல்வியிலும் கற்றுக்கொண்ட மனம் எடிசனுக்கு இருந்தது. அதையும் தாண்டி அத்தனை தோல்விகளுக்கு பிறகு ஒரு நாள் நள்ளிரவு 2 மணி இருக்கும், அவரது மேசையில் முதல் மின்சார விளக்கு எரிந்துவிட்டது. ஒன்றை நீங்கள் ஊகித்துக் கொள்ள வேண்டும். எடிசனின் மேசையில் மின்சார விளக்கு எரிவதற்கு முன்பாகவே அது எடிசனின் மூளைக்குள் எரிந்திருக்க வேண்டும் என்பதை நுட்பமானவர்கள் புரிந்து கொள்வார். அவர் மூளைக்குள் ஏற்கனவே எரிந்த விளக்கை மேசையில் எரிய வைப்பதற்கு அவருக்கு சில ஆண்டுகள் பிடித்தது. சில ஆண்டுகள் பிடித்து ஒரு நாள் நள்ளிரவு 2 மணி இருக்கும், விளக்கு எரிந்து விட்டது. உற்சாகமான சந்தோஷம். அரை மணி நேரம் பார்த்தார், 3/4 மணி நேரம் பார்த்தார், 1 மணி நேரம் பார்த்தார், அணையவில்லை, எரியவில்லை. உலகின் முதல் மின்சார விளக்கை கண்டுபிடித்து விட்ட மகிழ்ச்சி எடிசனுக்கு. இது காலை 3 மணி. எங்கே போவார்? நண்பர்களை தேடி போக முடியும். நேராக ஓடி போய் மனைவியை எழுப்பினார். ஆமாம், இந்த அம்மா கேட்டார், என்ன அப்படின்னு. முதல் மின்சார விளக்கு எரிகிறது, அணைச்சிட்டு தூங்குங்க, அணைச்சிட்டு தூங்குங்க. அப்படியானால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லை, சமயங்களில் அதுக்கு எடுத்த வரம். எங்கள் நாட்டில், இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய அகிம்சையின் வழியில் நின்ற திறந்த உடலோடும் திறந்த மனதோடும் வாழ்ந்த மகாத்மா காந்திக்கு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை துணை அவருக்கு சிறைக்கு போன போதெல்லாம் உடனே போயிருக்கிறார். சிறையில் அவருக்கு வர இருந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு தான் இந்த மண்ணிலே இருந்து விடைபெற்று போனார் கஸ்தூரிபா. அப்படி ஒரு மனைவி காந்திக்கு வாய்த்ததை வரலாற்றில் நாம் பார்த்தோம். களத்தை விட்டு நீங்காமல் கணவனோடையே நின்று களத்தில் மாண்டு போன வீர மனைவிகளையும் நம் காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் தானே. எத்தகைய மனைவிகள், எத்தகைய உறவுகள், அத்தகைய வாய்த்த மனைவிகள். அதனாலதான் பாரதி சொன்னான், ஆதிசக்தி தன்னை உடம்பில் அரணும் சேர்த்து கொண்டான். ஆதிசக்தி தன்னை அரணும், சிவன் தனி இல்லை, ஆதிசக்தி தன்னை அரணும் உடலில் சேர்த்து கொண்டான். அயன் வாணி தன்னை நாவில் அமர்த்தி கொண்டான். பிரம்மன் வாணியை தன் நாவில் அமர்த்தி கொண்டான். தன் உடம்பில் ஒன்றாக, உறுப்பில் ஒன்றாக, உணர்வில் ஒன்றாக இணைத்துக் கொள்வது அதன் பொருள். ஆதிசக்தி தன்னை உடம்பில் அரண் கோர்த்தான், அயன் வாணி தன்னை நாவில் அமர்த்தி கொண்டான். சோதி மணி முகத்தினிலை செல்வமெல்லாம் சுரந்தருளும் விழியாளை திருவை லட்சுமி மார்பில் மாதவனும் ஏந்தினான். பாரதி சொன்னான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று பாடினான். அதனால்தான் வாழ்க்கை துணை நிலம் என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவன் எழுதி நமக்கு தந்தான். ஆனால் நம் சமூகத்தில் மனைவியின் புத்திமதியை பெரும்பாலானவர்கள் கேட்பதில்லை. அதற்கு ஒரு பழமொழி வேறு தமிழ்நாட்டில் உண்டு, உங்கள் ஊரில் உண்டா இல்லையா அது எனக்கு தெரியாது. பெண் புத்தி இங்கே இருக்கா? இங்கும் இருக்கா? இல்லை, ஆமாவா இல்லையா? இருக்குது. பெண் புத்தி, பின் புத்தி. ஆனால் உண்மையில் அதன் அசலான பொருள் பெண் புத்தி, பின் புத்தி என்பது பெண்ணுக்கு பின்தங்கிய புத்தி என்று பொருள் அல்ல. பின்னால் நடப்பதையும் ஊகித்து சொல்லக்கூடிய புத்தி பெண்ணுக்கு உண்டு என்பதுதான் பெண் புத்தி, பின் புத்தி என்பதன் அசலான பொருள். ஆனால் நம் வாழ்க்கையில், நம் காலத்தில் நாம் மரபாகவே பெண்களை இழிவுபடுத்துவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டோம். நான் ஒரு சிறிய அறிமுகம் சொல்ல விரும்புகிறேன். என் பாட்டி என் தாத்தாவின் முன்பு நின்று பேசியதே இல்லை. ஆமாம், இருவரும் நேருக்கு நேர் நின்று பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது. பாட்டியை நாங்கள் பயமுறுத்துவதற்கு பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் தாத்தா தான்.
தாத்தா வருவதாக சொன்னால் போதும், பாட்டி அந்த இடத்தை விட்டு அடுத்த நிமிடம் வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு எல்லாவற்றையும் போட்டு விட்டு தெறிக்க ஓடி போய் விடுவாள். 2 பேரும் நேருக்கு நேராக நின்று பேசியது நாங்கள் பார்த்ததே இல்லை. 16 குழந்தைகள். அந்த ரசாயனம் இன்றைக்கு வரைக்கும் விளங்கவே இல்லை. ஆமா, அதுதான் பெண்ணின் இடமாக இருந்தது. அம்மா கொஞ்சம் பரவாயில்லை. அம்மா சமையலறையிலிருந்து ஹால் வரைக்கும் வந்தாச்சு. அம்மா சமையலறையிலிருந்து ஹால் வரைக்கும் வந்தாலும் கூட அம்மா அப்பாவுக்கு சமமாக அமர்ந்து நாங்கள் யாரும் பார்த்ததில்லை. உட்கார மாட்டாங்க, நிற்பாங்க. ஆமாம், தாஜ்மஹாலை கட்டியது ராஜராஜ சோழன் என்று அப்பா சொன்னால், அம்மா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நீங்கள் சொன்னால் தப்பாக இருக்கும் என்று சொல்லவே முடியாது. அது பாட்டிக்கு வாழ்க்கை சமையலறையிலேயே எல்லாம் முடிந்தது. அம்மாவுக்கு கொஞ்சம் ஹால் வரை வர முடிந்தது. என் மனைவி இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை, பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுகிறார். தாஜ்மஹாலை கட்டியது ராஜராஜ சோழன் தான். உளராமையா தெரிஞ்சாலாவது சொல்லுங்க, தெரியாட்டி உளராம இருங்க என்றாவது சொல்லுகிற இடத்திற்கு மனைவி இன்றைக்கு வந்திருக்கிறாள். மகளுக்கு இன்னும் கூடுதல் இடம் கிடைத்திருக்கிறது. மகள் படுத்திருக்கா. நான் எல்லா ஊர்லையும் சொல்கிறேன் இதை. அம்மா என்ன பண்ற சொல்லுப்பா, அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. நீ என்னப்பா பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கேன். எந்திரிச்சு போ, எந்திரிச்சு போய் நீ தண்ணி குடிச்சிட்டு எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற. நான் எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி கொண்டு வந்து மகளுக்கு வைக்கிறேன். ஆமாம், குடிக்கல. அம்மா தண்ணி வச்சுட்டேன். சரிப்பா குடிக்கிறப்பா. அடுத்த வாரம் சொல்ற, நீ கொண்டாந்து வச்சதுக்காக உடனே குடிக்கணுமாப்பா? குடிப்பாப்பா, வச்சிரு அப்படிங்கிற. ஆனால் யோசித்து பார்த்தால் பாட்டிக்கு இல்லாத இடமும் சலுகையும் மனைவிக்கும், மனைவிக்கு இல்லாத உரிமையும் இடமும் மகளுக்கும் தாய்க்கும் வந்து விட்டது போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. என்றாலும் கூட நம் சமூகத்தில் இன்னும் பெண்கள் பாதுகாப்பான இடத்தில் இல்லை. தன்னந்தனியாக காந்தி சொல்றார். காந்தியினுடைய மிக புகழ்பெற்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். சர்வாலங்கார பூசிதையாக அல்ல. ஆமாம், எல்லா ஆபரணங்களோடு ஒரு பெண் என்றைக்கு தன்னந்தனியாக சென்று மீண்டு வருகிறாளோ அன்றைக்கு என்னுடைய ராமராஜ்யம் வரும் என்று சொல்கிறார். ராமராஜ்யம் என்பது வேறொன்றும் இல்லை, ஒரு பெண் தன்னந்தனியாக யார் துணையுமின்றி சென்று மீண்டு வருகிற ஒரு காலம். அந்த காலத்தை நோக்கி ஒரு சமூகம் நடக்க வேண்டும் என்றால் காப்பியங்களில் முன்னிறுத்தப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் எவ்வளவு மாண்புடையாக செயல்பட்டன, எவ்வளவு மாண்புடைய பண்புகளோடு இயங்கின, அவர்கள் எப்படி மாண்புடைய மனுஷர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டால் நாம் நமது பெண்களை எப்படி நடத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெண்களும் கற்றுக்கொள்வார்கள். அனைவருக்கும் கற்றுத்தருவதே கம்பனின் பணி. அனைவருக்கும் உரியதை கற்றுத்தருவது கம்பனியின் பணி. எல்லோருக்கும் கம்பன் கற்றுத்தருகிறான். அவனிடமிருந்து கற்றதை நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரிந்த எளிய மொழியில் கற்றுத்தருகிறோம்.